படிக்கிற கேள்வி அப்படியே உட்கார்ந்து. அறிந்தும் எதை என்று புரிய வருங்காலத்தில் உண்மையானவை எல்லாம் அறிந்தும் இதனால் பிறக்கும் குழந்தைகளுக்கு பல நோய்கள் பலவற்றை நிச்சயம் தன்னில் இழந்தவைகள் என்றெல்லாம் நிச்சயம் வரும் அப்பா. இதனால் நிச்சயம் தன்னில் கூட அனைவரையும் ஈசனிடம். அதனால் தாயே எதை என்று புரிய இதை என்று அறிய நிச்சயம் உனக்கு என்ன வேண்டும் கூறு. அகத்தியர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நீங்க நல்லா யோசித்து உடனே சொல்லுங்க, கண்டிப்பா அது நடக்கும். இது யாருக்கும் என்ன இல்ல நீங்க சொல்லிக் கூடாதுங்க ஐயா. அவங்களுக்கே பாப்பாக்கே குழந்தைக்கு என்ன வேணும் கேட்கணும். பாத்தீங்களா, இதுதான் அகத்தியரோட வேலை. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன் இது மாதிரி கேட்கிறாருன்னா, அந்த குழந்தை என்ன சொல்லணும் அகத்தியருக்கு தெரியும். அந்த குழந்தை வேற என்ன கேட்பாங்களா? அந்த குழந்தை என்ன கேட்கணும் அகத்தியர் சொல்றாரு. அதனால அகத்தியருக்கு தெரியும். அதனால அகத்தியர் என்ன பண்ணிட்டாரு, பாடுமான்ட்டு. மத்தவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும். ஐயா, இதுதான் அகத்தியர் விரும்புவார். நீங்க எதுவும் கேட்காம மத்தவங்களுக்காக நான் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டாவே அகத்தியர் வந்து வாக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாருங்க வந்து. அதனாலதான் அந்த குழந்தை வந்து எல்லாரும் என்ன சொல்லுது, எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னும் அதனால்தான் நம்ம எல்லாம் அந்த எண்ணத்தை வளர வச்சுக்கணுங்க வந்து. 4 பேர் நம்மளுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பணும் வந்து. அதனால்தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க, அகத்தியர் அடியா இருக்கு எங்க பேட்டா, ஐயா இதெல்லாம் பண்ணா கர்மான்னா. கர்மா ஆகட்டும் ஐயா, 4 பேருக்கு நன்மை செஞ்சு கர்மா ஆகட்டும் ஐயா, கெட்டு போலாம் பரவாயில்லைங்க ஐயா. ஆனால் ஏமாத்தி தான் பொய் சொல்லுதான் மற்ற இது பண்ணதான் ஏமாத்த கூடாது. ஓகேங்களா? அப்ப குழந்தை என்ன கேது பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. அந்த எண்ணத்தை வளர்க்கணுங்க ஐயா. முதல்ல அந்த எண்ணத்தை வளர்த்துட்டாவே இறைவன் என்ன பண்ணுவாரு, தானா வருவார். அவ அகத்தியர் என்ன கேட்ட, உனக்கு என்ன கேட்டாருன்னு சொல்லிட்டாரு. மீதி தேவையானதெல்லாம் அகத்தியரே கொடுப்பாருங்க. இந்த குழந்தைக்கு ஈஸியா கொடுத்துருவாருங்க. என்ன தேவை ஏது தேவை அகத்தியர் பெரியார் வாயிலே சொல்லிட்டார். சத்தியமா பெரியார் ஆவாங்க. அகத்தியர் சொல்றதுதான் சொல்லு. ஆனா அகத்தியர் வாயில இருந்து சொல்லு வாங்க முடியாதுங்க ஐயா. சாதாரணமா வாங்க முடியாது. அப்ப வாக்கு வந்துருச்சுன்னா கொடுத்தாருன்னா கொடுத்துதான், யாராலும் மாத்த முடியாது. இறைவனே நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன்னா அகத்தியர் சொல் அப்படி அது மாதிரி சொல்லுக்கு அகத்தியர். ஆனா அவங்க எண்ணத்தை பார்த்துதான் சொல்ல விடுவார் அகத்தியர். சாதாரண விட மாட்டாரு. குழந்தாய் பின் இன்னும் உனக்கு தருகின்றேன். குழந்தைக்கு வந்து இன்னும் உனக்கு நான் தரேன்றார் அகத்தியர் வந்து. உங்களுக்கு இன்னும் நிறைய மென்மேலும் படிப்பாலும் சரி என்னாலும் சரி வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து இன்னும் மென்மேலும் உயர்வுகள் இன்னும் நிறைய பெரிய ஆயிடுவாங்க ஐயா. பெரிய தாயே அனைவரும் நன்றாக இருக்க மீண்டும் ஒரு பின் உன்னால் அறிந்தும் உன் ஆரோக்கியத்திற்காக இன்னும் உனக்கு அனைத்து பரிசுகளையும் நான் பெற்றுத் தருகின்றேன். கவலையில் வேண்டாம். இன்னும் வந்து உங்களுக்கு பரிசுகளையும் பட்டங்களையும் நான் வாங்கி தரேன்.